இன்றைய செய்தி கதம்பத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று ஆற்றிய உரை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது குறித்து செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தை எய்ட்ஸ் இல்லா மாவட்டமாக உருவாக்குவோம் என்ற தலைப்பிலான எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ். அவர் பேசும்போது, எய்ட்ஸ் தொற்று தொடர்பான செயல்களுக்கு எதிர்வினையை மாற்றி அமைத்தல் என்றால் காலத்திற்கு ஏற்றால் போல நம்முடைய எதிர்வினையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது எல்லா நோய்க்குறிகளுக்கும் நோய் தொற்றுக்கும் மருத்துவ உலகம் அவ்வப்போது சொல்லி வருவதுதான். பழமையான வழமையான பழக்கங்களை நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தால் அது புது வகையான தொற்றுக்கோ அல்லது தொற்றினுடைய புது வகையான தீவிரத்தன்மைக்கோ ஏற்றதாக இருக்காது என்பதால் அந்த எதிர்வினையை மாற்றி அமைத்தல் என்பது மிக மருத்துவ ரீதியாக சமூக ரீதியாக வளர்ந்து வருகிற தகவல் தொழில்நுட்ப ரீதியாக மிக சரியானது ஒன்று. அதை அரசு மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக எடுத்து வருகிறது. இந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலகு மூலம் HIV தொற்று கண்டறிய 26 நம்பிக்கை மையங்களும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க ஒரு கூட்டு மருத்துவ சிகிச்சை மையமும், தாலுகா அரசு மருத்துவமனைகள் இயங்கும் 6 இணை கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கூட இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மிகச் சிறப்பான ஒரு செயல்திறனை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் 100% கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து பெற்று பதிவேற்றம் செய்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் பேசும்போது, என் பேர் சாந்தா, சத்துணவு அமைப்பாளரா பணி செய்கிறேன். பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் பாப்பேரி 179 பாகம் எண் இங்கே BLOவா நான் பணிபுரிகிறேன். இங்கே மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 552. இந்த 552 ஃபார்மே நான் வீடு வீடாக நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு நான் சொல்லியும் கொடுத்தேன். தெரியாதவங்களுக்கு நானே ஃபில் பண்ணியும் கொடுத்தேன். இதுல இறப்பு வாக்காளர்கள் அவங்க யார் அவங்க கன்ஃபார்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு அவங்க வீட்டுல கேட்டு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். வெளியூர் வாக்காளர்கள் இங்கேயும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும், வெளியூர்லயும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். எங்க வேணும் அவங்களுக்கு ஓட்டு, எதை உங்களுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். நான் அதை அங்க இருக்கிறத நான் கேன்சல் பண்ணிட்டு அதையும் நான் சிறப்பாக செஞ்சேன். நான் டபுள் என்ட்ரி, அதுவும் அதே மாதிரி ஒருத்தருக்கு 2 நம்பரா வந்திருக்கும். அந்த 2 நம்பர்ல எது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சிறப்பாக செஞ்சேன். நான் அதுக்கப்புறம் பெயர் முகவரியே தெரியாதவங்க அவங்களும் இருந்தாங்க. அது தெரியலன்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி நான் அதையும் கொடுத்தேன். நான் இந்த பணியை நான் மகிழ்ச்சியோடு செஞ்சேன். என் பெயர் நித்யா, அங்கன்வாடி பணியாளராக பணிபுரிகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் புதியரி கிராமத்தில் BLOவாக பணிபுரிகிறேன். எனக்கு மொத்த வாக்காளர் 441. 441 ஃபார்மும் வீடு வீடாக சென்று கொடுத்துட்டு திரும்ப அவங்களுக்கு எழுத தெரியலனா கூட நாங்களே எழுதி ஃபார்ம் மொத்தம் வாங்கிட்டோம். அதில் டெத்து 17 இருக்குது. அது ஒவ்வொன்று விசாரித்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டெலீட் பண்ணோம். இருமுறை பதிவு 1 இருக்குது. எந்த கார்டு உங்களுக்கு வேணும், எந்த கார்டு உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதை கேட்டு அதையும் நீக்கல் பண்ணிட்டோம். ஷிஃப்டட்னா வெளியூர் போயிருக்கவங்க 11 இருக்குது. 11ஐயும் வெளியூர்ல இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதையும் 11ஐயும் டெலீட் பண்ணிட்டோம். பணியை 100% சிறப்பாக முடிச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நாடு முழுவதும் தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் பணி நவம்பர் 4ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 4ஆம் தேதி முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் 3 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல் நிறைவடைந்த நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி வரை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 100% வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதனைத் தொடர்ந்து மேலும் நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் வாக்காளர்களுக்கு மட்டும் வரைவு பட்டியல் ஆள் சேர்ப்பு டிசம்பர் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டு அவர்களுக்கான முகாம்கள் அமைக்கப்பட்டு
அதில் வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியல் சேர்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி அண்மையில் முடிவடைந்த நிலையில் மொத்தம் 27,87,362 வாக்காளர்களில் 7,01,901 வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இரட்டை பதிவு, இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் எண்ணிக்கை 20,85,464 குறைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் 2,18,444 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் சோழிங்கநல்லூரில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,02,450 4,84,005 குறைந்துள்ளது. இதேபோன்று பல்லாவரம் தொகுதியில் 1,49,789 பேரும், தாம்பரம் தொகுதியில் 1,21,137 பேரும், செங்கல்பட்டு தொகுதியில் 1,06,270 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். மற்ற தொகுதிகளுக்கான திருப்போரூரில் 47,558 பேரும், செய்யூரில் 32,394 பேரும், மதுராந்தகத்தில் 26,309 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சீரமைப்புக்கு பிறகு வாக்காளர்கள் தங்கள் பெயர்களின் பட்டியலில் சரியாக இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு தேர்தல் துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தவறான முறையில் உள்ள பெயர் நீக்கப்பட்டு இருந்தால் மீண்டும் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் வழங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மார்கழி மாத திருவிழா இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர விழா மற்றும் மார்கழி மாத விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். மகாலட்சுமியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாள் மானுட பெண்ணாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து ஸ்ரீ ரங்கநாதருக்கு பூமாலை சூட்டி பின் பாமாலை பாடி அரங்கனை அடைந்தார். அரங்கனை அடைந்த 30 நாட்கள் மார்கழி மாதம் நோன்பு இருந்து திருப்பாவை பாடிய ஆண்டாள் நோன்பு நோற்ற காலமான இந்த மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணிக்கு மார்கழி மாத முதல் நாள் பிறப்பையொட்டி ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக தங்கக்குரடு மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 30 திருப்பாவைகள் பாடப்பட்டு தங்க இலைகளால் நெய்யப்பட்ட பட்டுப்புடவை ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டது. திருமணமாகாத கன்னி பெண்கள் ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்ற இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடி ஸ்ரீ ஆண்டாளை தரிசனம் செய்தால் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று முதல் ஸ்ரீ ஆண்டாளுக்கு 30 நாட்களும் திருப்பாவை பாடல்களை பாடப்பட்டு பூஜைகள் நடைபெறும். இன்று ஒரு நாள் மட்டுமே மார்கழி மாதம் முதல் நாள் பிறப்பையொட்டி தங்கக்குரடு மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமிகள் முன்னிலையில் முதல் திருப்பாவை பாடப்படும். மார்கழி மாதம் மீதமுள்ள மற்ற நாட்களில் மூலஸ்தானம் எனப்படும் கருவறையில் வைத்து திருப்பாவைகள் பாடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மனநல ஆலோசனை வழங்குவதற்கான மன செயலி மூலம் 24 மணி நேரமும் ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மகளிர் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வல்லமை பெற்ற நாடாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 11 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.